ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஈரோடு மாவட்டத்திலே ரொம்பவே ஒரு முக்கியமான கல்லூரியாக பார்க்கப்படக்கூடிய கொங்கு இன்ஜினியரிங் காலேஜோடைய ரிவ்யூஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய டிஎன்இஏ அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பெருந்துறை அப்படிங்கக்கூடிய இடத்துல தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜை வந்து 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆகக்கூடிய ஒரு மிக பழமையான ஒரு காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். 40 இயர்ஸாக வந்து கிட்டத்தட்ட இதை வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ் தான் இந்த கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோடைய அஃபிலியேஷனில் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் படிக்கக்கூடிய ஒரு கோயட் இன்ஸ்டியூஷன் தான் இந்த காலேஜ். இந்த காலேஜுக்கான அப்ரூவலை ஏஐசிடி வந்து நமக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த காலேஜோடைய நேக்குடைய கிரேட் அப்படின்னு பார்த்தோம்னா A++ அப்படிங்கிறது நேக்குடைய கிரேடாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது ஒரு அருமையான கிரேடுன்னே சொல்லலாம். தென் இந்த காலேஜுக்கான டிஎன்இஏ கவுன்சிலிங் கோடு, இந்த காலேஜை வந்து நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுக்கணும் அப்படின்னோம்னா அதுக்கான வந்து கவுன்சிலிங் கோடு பார்த்தோம் அப்படின்னோம்னா 2711 அப்படிங்கிறது இந்த காலேஜினுடைய கவுன்சிலிங் கோடாக இருக்குது. இந்த காலேஜில் சில ப்ரோக்ராம்ஸ் வந்து என்பிஏ ப்ரோக்ராம்ஸாக கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ என்பிஏ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த கோர்ஸ் எல்லாம் இங்கே வந்து நமக்கு என்பிஏ அக்ரிடேஷன் ப்ரோக்ராம்ஸாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை நம்ம இந்த காலேஜில் தயங்காமல் எடுக்கலாம். தென் இந்த காலேஜோடைய கேம்பஸோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட நமக்கு 160+ ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு 160 ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பஸ்னே சொல்லலாம். இங்கே நடக்கக்கூடிய அட்மிஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா கவர்மெண்ட் கோட்டா வழியாகவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாகவும் இங்கே அட்மிஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு. தென் இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூஷன் தான், ஓகேங்களா. ஸோ இது வந்து கவர்மெண்ட் எய்டட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடையாது. இங்கே வந்து படிக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்டோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா எபவ் 4000 இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டூடெண்டோடைய ஸ்ட்ரென்த் இருக்குது. இங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸோடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு 400க்கு மேலே வந்து இங்கே ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா வெல் நாலேஜபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் தான் இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிஹெச்டி முடித்த ஸ்டாஃப்ஸ் தான் இங்கே இருக்காங்க. அது மட்டுமே இல்லை, 40 இயர்ஸ் ஓல்டஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறனால 10 இயர்ஸுக்கு மேலே இதே காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸுமே இங்கே நிறையவே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து இன்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட் இயருடைய இன்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு 2000 ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து நமக்கு ஃபஸ்ட் இயருடைய இன்டெக்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, இங்கே நமக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸை நமக்கு இங்கே வாங்கி கொடுக்குறாங்க. பிசி, எம்பிசி, ஓசி இந்த மாதிரியான கேட்டகரியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அப்படிங்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸை கொடுத்துட்ருக்காங்க. தென் இந்த காலேஜினுடைய பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா எபோவ் 80 அல்லது 90 வரைக்குமே வந்து நமக்கு இங்கே பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜஸ் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு மேக்ஸிமம் இங்கே செகண்ட் இயர் போனதுமே நமக்கு அதுக்கான ட்ரைனிங்கை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தேர்ட் இயர்லேயே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பிளேஸ் ஆகிடுறாங்க. 4th இயரில் கம்பல்சரி கம்பெனிஸ் நிறையவே இங்கே வரும். ஸோ அதில் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பிளேஸ் ஆகிடுறாங்க. இங்கே வரக்கூடிய பிளேஸ்மெண்ட்டுக்காக வரக்கூடிய கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா HCL, டெல், இன்ஃபோசிஸ், அசெஞ்சர் இந்த மாதிரியான எம்என்சி கம்பெனிஸ் வந்து நிறையவே ஐடி ரிலேட்டடான எம்என்சி கம்பெனிஸ் வந்து இங்கே நிறையவே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய சில ஐடி கம்பெனிஸுமே இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐடியை தவிர்த்து நமக்கு கோர் இன்ஜினியரிங்குமே இங்கே வந்து நிறையவே கம்பெனிஸ் வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க.
ஸோ இங்கே நமக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைச்சாலுமே தாராளமாக நம்ம எடுத்து படிக்கலாம். ஒரு கோர் இன்ஜினியரிங் கோர்ஸ் உங்களுடைய கட் ஆஃப் கிடைக்குது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக இந்த காலேஜை ப்ரிஃபேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா கோர் இன்ஜினியரிங்குமே இங்கே வந்து ஐடிக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நீங்கள் இங்கே உங்களுக்கு ஒரு கோர் இன்ஜினியரிங் கோர்ஸ் கிடைச்சாலுமே நீங்கள் எடுத்து தாராளமாக படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலேஜில் படிப்பு இதையெல்லாம் தாண்டி இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸை நமக்கு டெவலப் பண்ணுற மாதிரியான கிளப்ஸ் எல்லாம் இங்கே நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ சயின்ஸ் கிளப் இருக்குது, தமிழ் கிளப் இருக்குது, ஃபைன் ஆர்ட் கிளப் இருக்குது, டான்ஸ் கிளப்பு, சிங்கிங் கிளப் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கிளப்ஸ் வந்து இந்த காலேஜில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் வில்லிங் இருக்கோ தாராளமாக அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதோட சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹையஸ்ட்டாக எபோவ் 10 lakh கொடுத்துட்ருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜாக 5 lakhs அந்த ரேஞ்ச் இருந்துகிட்ருக்கு. லோவஸ்ட் பேக்கேஜாக பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு 2.5 நமக்கு வந்து இங்கே சேலரிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் இந்த காலேஜில் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கக்கூடிய விஷயமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே நிறையவே ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது. ஸோ அதுவும் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸாக பார்க்கப்படுது, ஒரு ப்ரோக்ராமாக பார்க்கப்படுது. இங்கே செமினார்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நிறையா ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. கல்ச்சுரல்ஸ் வந்து நிறையவே கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறையவே ஒர்க் ஷாப்ஸ் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பொங்கல், ஓணம் இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் வந்து இங்கே நிறையவே நடக்கும். சரிங்களா? ஸோ வந்து இங்கே வந்து ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட் எல்லாமே ஒரு கலந்த ஒரு காலேஜ் தான். ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாகவும் இருக்க மாட்டாங்க, அதே சமயம் ரொம்பவும் வந்து ஃப்ரீயாகவும் விட்டுற மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ரெண்டுமே கலந்த ஒரு காலேஜ் தான். தென் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கான லைப்ரரிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே ஏகப்பட்ட ஆன்லைன் டேட்டா பேஸஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதை வந்து நமக்கு புக்ஸாகவும் நிறைய வச்சுருக்காங்க. தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம புக்ஸாகவும் எடுத்து படிச்சுக்கலாம், அல்லது ஆன்லைன் டேட்டாஸையும் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம். புக்ஸுமே இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ இங்கே ஒரு டிஜிட்டல் லைப்ரரியுமே கூட இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தேவையோ அனைத்து விஷயமும் இங்கே இருக்கக்கூடிய லைப்ரரிஸ்லேயே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக லைப்ரரி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன புக்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணி செமஸ்டரில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் இந்த காலேஜில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய லேப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே லேப் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸுமே செப்பரேட் லேப்ஸ் இருக்குது. ஸோ லேப் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அட்டானமஸ் காலேஜுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த லேப்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு கம்ப்யூட்டர் லேபாக இருக்கட்டும், ஐடி லேபாக இருக்கட்டும், அல்லது நமக்கு இந்த மெக்கானிக்கல், கெமிக்கலுக்கான லேபாக இருக்கட்டும். ஸோ அனைத்து லேபுமே நமக்கு செப்பரேட்டாக லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டோட நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜை கெயின் பண்ணுற அளவுக்கான ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஒரு கல்லூரியில் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னோம்னா அங்கே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் முக்கியமாக லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணணும். ஸோ அந்த லேப் ஃபெசிலிட்டிஸுமே இந்த காலேஜில் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? தென் இதெல்லாம் ஓகேங்க சார், நான் ஸ்போர்ட்ஸில் நான் கொஞ்சம் வில்லிங்காக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு இங்கே ஸ்போர்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஸ்போர்ட்ஸுமே இருக்குது, இன்டோர் கேம்ஸஸும் இருக்குது, அவுட்டோர் கேம்ஸஸுமே இங்கே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்டோர் கேம்ஸஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா செஸ் இருக்குது, கேரம் போர்டு இருக்குது. அவுட்டோர் கேம்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிரிக்கெட்டு, பேட்மிண்டன் இந்த மாதிரியான ஃபுட்பால், வாலிபால், கொக்கோ, கபடி இந்த மாதிரியான அவுட்டோர் கேம்ஸஸுமே இங்கே வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல்னு நிறையவே சர்டிஃபிகேட்ஸ் வந்து இங்கே வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்களும் ஸ்போர்ட்ஸில் வில்லிங் இருந்தால் இந்த காலேஜை எடுத்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், நான் வெளியிலிருந்து வர்றேன் சார், என்னால் வந்து இங்கே தங்கி படிக்க முடியுமா, நான் வந்து எங்களுடைய பையன் இங்கே வர்றான், இல்லை எங்களுடைய பொண்ணு இங்கே வர்றாங்க, 2 பேருக்கும் செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் கேம்பஸ் உள்ளேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயமும் நமக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது இங்கே ஃபுட்டு வந்து பார்த்தோம்னா ரொம்பவே ஹைஜீனிக்காக கொடுப்பாங்க. ஸோ ஃபுட்டில் வந்து நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஸோ ஃபுட்டு வந்து இங்கே நமக்கு வந்து நல்லாவே தரமாக கொடுத்துட்ருக்காங்க.
ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான டைனிங் ஹால் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அல்லது லாண்ட்ரி சர்வீசஸாக இருக்கட்டும், வாட்டர், ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ஒய்ஃபை ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோக நம்ம டெய்லியும் வந்து போகக்கூடிய டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பஸ்ஸுமே வந்து அவைலபிள் இருக்குங்க. காலேஜ் பஸ்ஸஸும் பார்த்தோம் அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பஸ்ஸஸ் வந்து அவங்களுக்கு காலேஜ் பஸ்ஸுமே ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ஈரோடு சரௌண்டிங்கில் ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் டெய்லி டே ஸ்காலராக வந்து போக முடியும். ஸோ பஸ் ஃபெசிலிட்டிஸும் இங்கே தாராளமாக இருக்குது. ஓகேங்களா? டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. ஸோ அவுட் பஸ்ஸஸுமே நமக்கு வந்து இங்கே வந்து மெயின்லேயே காலேஜ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால அவுட் பஸ்ஸஸுமே அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னோம்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னோம்னா உங்களுக்கான கட் ஆஃப் என்ன வேணும், உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸை நம்ம பார்ட் 2 வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய பார்ட் 2 வீடியோஸ் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸோடைய அப்டேட்ஸ் வந்து நிறைய கட் ஆஃப் அப்டேட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய டெஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டிஎன்இஏ கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, எனக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும், என்னுடைய மார்க்குக்கு எனக்கு பர்ஃபெக்டாக வந்து என்னால் சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ண முடியல, ஸோ எனக்கு என்னுடைய மார்க்குக்கு தகுந்த காலேஜஸ் சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம அந்த ஒரு சர்வீசஸுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாய்ஸ் லிஸ்ட் தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு அருமையான காலேஜோடைய ரிவ்யூஸ் பார்ப்போம்.